5 படம் எடுத்தீங்க. ஆனா எப்பவுமே படங்களால ஒரு சாதி சாயம் பூசப்படுது அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க சார்? சாதியை பற்றியான விவாதத்தை நான் கிளம்புன்னு சொல்லி நினச்சிக்கிறேன். நான் வந்து இப்போ எடுத்துக்கிறேன், என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். என்னோட வாழ்க்கையில் நான் கண்ட ஒரே பேய் சாதி தான். ஓகேங்களா? அப்போ தொடர்ந்து நான் அதை வந்து அதோட பாதிப்பில் இருந்து அதோட வழியை ஆடியன்ஸுக்கு ஏதோ மனநிலையாக அது ஒன்றுமே இல்லை, அதை நீ கடந்து வான்னு சொல்கிறதுக்காக என்னோட ஸ்கிரிப்டில் என்னோட திரைக்கதையில் அதை நான் வச்சுக்கிட்டே இருக்கேன். அது நான் வந்து சாதியை பற்றி பேசுவது அப்படின்னு இருக்குல்ல, சாதியை பற்றி விவாதத்துக்கு உட்படுத்துவது, சாதியை பற்றி திறந்த மனதோடு எல்லா இளைஞர்களோடையும் பேச ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது முதல்ல ரொம்ப நாள் கழிச்சு நடக்கனால இந்த நெகட்டிவ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக போக இந்த நெகட்டிவ் சாதாரணமாக மாறும். எல்லா இளைஞர்களும் பார்க்குற இடத்துல, டீ கடையில், எல்லா இடத்துலையுமே நம்ம ஊரில் உங்களுக்கே தெரியும், திருநெல்வேலியில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அதை பற்றி மட்டும் பேச மாட்டோம். ஏன்னு கேட்டால் அதை உடச்சி வெளியே வரது ரொம்ப கஷ்டம். அப்படியே ஹாய் கலர் சொல்லிட்டு போயிடுவோம். அதை அந்த நெகட்டிவை மாற்றணும், அதை உடைக்கணும். எல்லா இளைஞர்களும் தன்னை பற்றியும் தன் வாழும் சமுதாயத்தை பற்றியும் ஒரு திறந்த மனதோடு யார் தப்பு யார் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத அவங்களே பேசி முடிச்சிட்டாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வராது. எல்லாம் பேசி ஒழிச்சு வைக்கிறதுனால நிறைய குமிஞ்சு போய் நிறைய சேர்ந்து அது எப்படி சொல்கிறது, பாம்பை வெடிச்சிருச்சு செல்லத்தில். அப்போது குட்டி குட்டியாக அதை பேசி சரி பண்ணி எனக்கு தெரியும் நான் எப்படியாப்பட்ட வாழ்க்கையிலேருந்து வெளியே போனேன்னு சொல்லி. அந்த வாழ்க்கை நான் பட்ட வழியை இல்லை கணேசனப்பட்ட வழியை இப்போ உள்ள இளைஞர்கள் யாரும் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து நான் இயங்கிட்டே இருக்கேன். நீங்க ஒத்துக்குவீங்களா? நீங்க வந்து உட்காந்து சொல்வீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு சாதாரண சரி அது இருந்தத அதுல பட்ட வழியை அனுபவிச்ச ஒருத்தன் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல ஒரு விக்டிமை அதுல அந்த வாழ்க்கையை அனுபவிச்ச நான் என்ன கேட்கிறேன் இல்லை நான் சொல்றேன், நீங்க திருப்பி நெகட்டிவ் செட் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விக்டிமை நீங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியாளர் கணேசனை வந்து ஒரு கதை சொல்லணும் சொல்லுவீங்களா? அவர் கதையை சொல்லக்கூடாது இப்படி சொல்ல முடியும். நீங்க அந்த சூழல் இல்ல விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதை மக்கள் முடிவு பண்ணிட்டோம். கதை ஏன் எடுக்கப்பட்டது, திரைக்கதை ஏன் எடுக்கப்படுதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டோம். சென்சார் இருக்கு, அதுக்கெல்லாம் உட்பட்டு தான் நான் படங்கள் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஒரு தனி மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கோ ஒவ்வொரு தனி மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது. இல்லை எனக்கு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. அந்த நாட்டோட பிரஜை, திருப்பி சொல்றேன். நீங்க திருப்பி இந்த கேள்வி இருக்கனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்னை பாதித்த கதை, என் அப்பாவின் கதை, என் தாத்தாவின் கதை சொல்வதற்கான நான் சாக வரைக்கும் சொல்லுவேன். ஓகேங்களா? அதை அரசாங்கம் முடிவு பண்ணும், என் சட்டத்திட்ட முடிவு பண்ணும். தனி மனுஷன் முடிவு பண்ண முடியாது. ஒவ்வொரு தனி மனுஷனையும் உங்க வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. நீங்க உங்க வாழ்க்கையை வச்சு நீ பார்க்க கூடாது. எனக்கு சட்டம் ஒன்று இருக்கு, அரசாங்கம் ஒன்று இருக்கு, சென்சார்னு ஒன்று இருக்கு. நான் கதையை யோசிக்கும் போதே அதுக்கான எல்லா சட்டத்திற்கும் உட்பட்டு தான் கதையை சொல்றேன். அப்படிலாம் கிடையாது. மாரி செல்வராஜ் சாதிக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஸ்டாம்ப் குத்தப்படும். அந்த ஸ்டாம்ப் நான் தகவல் இருக்கேன். மாரி செல்வராஜ் சாதிக்கு, சாதி மனநிலைக்கு, ஏன்னா மாரி செல்வராஜ் சாதியால ரொம்பவே நெருக்கடிக்குள்ளான வாழ். தமிழ் சினிமாவில் அப்படி வாழ் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மாரி செல்வராஜ்ங்கிறவன் இங்கேருந்து கிளம்பி போனதுக்கான வழியும் வேணும் அவனுக்கு தெரியும். அவன் மறந்துட்டு நீ சாதாரணமாக ஆடு சாதாரணமாக பாடுன்னு என்னால் முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். மாரி செல்வராஜ் மேலே ஒரு ஸ்டாம்ப் இருக்குது. அந்த ஸ்டாம்ப் மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதியை எதிர்ப்பான். மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதியை எதிர்ப்பான். நீங்கள் நாட்டி மாற்றாதீங்க, மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதி எதிர்ப்பான். சரி ஓகே சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு இல்ல, ஒட்டுமொத்த படத்தையும் 5 படத்தையும் எனக்கு சிஎம் பாராட்டியிருக்காரு, எனக்கு கவர்மெண்ட் பாராட்டியிருக்கு, எனக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. நீ திருப்பி 10 பேர் எங்கேயோ உட்காந்து பேசுறது மட்டுமே அதையே திருப்பி நெகட்டிவ் செட் பண்ண பாக்கீங்க. கஷ்டப்பட்டு வேதனையும் வலியமா ஒரு நெகட்டிவ் செட் பண்ண ஒரு நெகட்டிவை மாற்ற முயற்சி பண்றோம். எவ்வளோ 10 பேர் உட்காந்துட்டு சொல்ற நெகட்டிவை திருப்பி மாத்துறீங்க. நீங்க இத்தனை வருஷம் உழைப்புங்கிறது, இத்தனை வருஷம் தவிப்புங்கிறது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலே ஒரு நெகட்டிவ் இருக்கு. அந்த நெகட்டிவை உடைக்கணும், அந்த நெகட்டிவை மாற்றணும், அந்த நெகட்டிவை டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும். சமூகங்களுக்குள்ளேயே ஒரு சாதியை பற்றியான ஒரு தெளிவான புரிதலை உருவாக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு வேதனை படம் எடுக்கிறோம். திருப்பி எங்கேயோ உட்காந்துட்டு 50 பேர் பேசுறத வந்து அந்த நெகட்டிவ் இப்படி சொல்றாங்கன்னா சொல்லத்தான் செய்வாங்க. ஆபரேஷன் பண்ணும்போது பேஷண்ட் கத்ததான் செய்வாங்க. ஆனால் அந்த நோயை போக்கக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கு. சாக வரைக்கும் இருக்கும். அழுத்தங்கள் இருக்குதா? எக்ஸ்டர்னல் பிரஷர் எதுவும் உங்களுக்கு இருக்குதா? இதே மாதிரி அழுத்தங்கள் இல்ல. ஒரு பயணிக்கிற படைப்பாளியா நீங்க இருக்கும்போது அழுத்தங்கள் எதுவும்? பொறுப்பு இருக்கு. அழுத்தங்கள் பொறுப்பு வேற. ஒரு படைப்பாளியை உங்களை ரொம்ப அதிகமாக நம்பும்போது, ஒரு சினிமா தாண்டி என்டர்டைன்மெண்ட் தாண்டி உங்களை ஃபோர்ஸ்டாக நம்புவாங்க.
நீ ஒன்று சொன்னால் நான் அதை உண்மைன்னு எடுத்துக்கணும்னு நம்புவாங்க. அப்போ அந்த உன்னோட படத்தை நான் பார்க்கும்போது நான் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டேன். மற்ற சினிமாவை பார்க்குற மாதிரி உன் படத்தை நான் பார்க்க மாட்டேன். உன் சினிமாவுக்கு நான் ஸ்பெஷலாக பார்ப்பேன். உன் சினிமாவை நான் தீவிரமாக கண்காணிப்பேன். உன்னோட சினிமாவை நான் வந்து நோட் பண்ணிக்குவேன். உன்னோட சினிமாவை நான் அண்டர்லைன் பண்ணிக்குவேன்னு சொல்கிறதுனால எனக்கு பொறுப்பு அதிகமாக இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தரும் படம் பார்க்கும்போது மாறி படம் பார்க்க போகிறோம். அதில் ஏதோ ஒரு விஷயம் கடத்தப்பட்டிருக்கும், ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த உண்மை சமூகத்துக்கு தேவையானதா இல்லையானதா அப்படிங்கிறத டிபேட் கிரியேட் ஆகும். அப்படிங்கும்போது பெரும்பாலான படம் நல்லா இருக்குது, கொண்டாடுறாங்க, படம் வேகமாக போகுது, படம் குதிரை வேகத்தில் ஓடுது, அதை வச்சு தான் வைக்க முடியாது. இந்த படம் மக்களுக்கு என்ன கடந்துச்சு அப்படிங்கிற பொறுப்பு இருக்குல்ல. அப்போ எவ்ரி ஃப்ரேம் எவ்ரி ஷார்ட்டை யோசிக்கும் போது நான் ஏதாவது தப்பாக வைக்கிறேனா, எவ்வளோ சினிமாவுக்காக வைக்கிறேனா, இல்லை படம் ஸ்லோவாக போனால் கூட பரவாயில்ல, நான் நேர்மையாக கையாளுறேனா அப்படிங்கிற பொறுப்பு வந்து இருக்குது. அந்த பொறுப்புக்குள்ள சின்ன அழுத்தம் இருக்குது. அந்த அழுத்தம்ங்கிறது கமர்ஷியல் அழுத்தம், அதாவது சோசியல். என் கூட சேர்ந்து கமிட்மெண்ட்டாக என் கூட வேலை பார்ப்பாங்கல்ல, இப்போ எனக்கு இது இருக்குது, ஆனால் அவங்களுக்குலாம் அது இருக்காது. அப்போ அவங்க வேற ஒன்று எதிர்பார்ப்பாங்க. அப்போ அவங்களையும் நானும் பேலன்ஸ் பண்ணி நான் இதை சொல்கிறேன். இப்போ ஏன் இடையில வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டாக பேசணும்னா, திருப்பி இந்த ஒரே நெகட்டிவை கேட்டு எந்த ஃப்ரெஷ் மீட் வந்தாலும் இப்படி சொல்கிறாங்களே. 5 படமாக உங்களுக்கு தெரியும். அந்த 5 படத்தையும் தாண்டி தான் படங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த 5 படத்தையும் மக்கள் புதுசாக கொண்டாடுறாங்க. அப்போ இவ்வளோ மக்கள் கொண்டாடுற ஒரு விஷயத்த அப்படியே தள்ளி வச்சுட்டு ஒரு 10 பேர் பண்ண நெகட்டிவ் செட் பண்ணி எடுத்து திருப்பது இருக்குல்ல, அது ரொம்ப பெயினாக இருக்கும். அதான் சொல்றேன். இல்ல அப்படி ஒன்று இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வேளை அப்படி ஒரு பொறுப்பு என்னையால ஒரு நடந்துச்சுன்னா நான் பொறுப்பேற்றிருப்பேன். அதை பற்றி நான் பேசியிருப்பேன். சாதியை பற்றி உங்களுக்கு வந்து உங்க நோயை பற்றி ஒரு சாதியை பற்றி உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு வலியும் பெயினும் வருதுலாம் வராமல் உங்களுக்கு வந்து பயம் வந்துச்சு அப்படின்னா அந்த பயத்துக்குள்ளே நீங்கள் ஆட்பட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் திருப்பி சொல்கிறேன், தைரியமாக தான் சொல்கிறேன். என் லைஃப்பில் நான் வந்து கடந்து இழுத்தும் வந்தது. நான் ஒரு படத்துக்கு 100 நாள் வேலை பார்க்குறேன். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தை உழைக்கிறேன். ராத்திரி பகலாக வேலை பார்க்குறேன். இது எல்லாம் வெறுமனை கமர்ஷியலுக்காக நான் பண்ண விரும்பலை. எனக்கு ஒரு கடமை இருக்குது, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்கு ஒரு பாடம் இருக்குது. நான் படிச்சிருக்கேன், வாசிச்சிருக்கேன், நான் நிறைய தலைவர்களை பின்பற்றியிருக்கேன். எனக்கு ஒரு அத்தனையும் சாதாரணமாக பொழுதுபோக்காக மட்டும் செஞ்சுட்டு போய் தூங்க முடியாது. நான் வந்து குறைந்தபட்சம் நான் வேலை பார்க்கறதுக்கு அர்த்தம்னு நினைக்கிறேன். ஒருவேளை நாளைக்கு நான் இல்லாமல் போயிட்டா கூட மாரி செல்வராஜ் படம் எடுத்தான்னு சொல்லாமல் மாரி செல்வராஜ் இதெல்லாம் பண்ணிட்டு போனான் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒண்ணுமே நீ மறுபடி மட்டும் திருநெல்வேலினா அந்த பதத்தை அந்த நகைக்கிய மாத்துறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துருக்கோம். அதான் இப்ப இப்படி கேட்கறீங்கல்ல அந்த கேள்விதான். திருநெல்வேலியில வேற எங்கேயும் கேட்க மாட்டாங்க. அப்படி திருநெல்வேலியில வந்தாலே இந்த கேள்வி கேட்பாங்க. அதிகமா ரசிகர்கள் உங்களோட படங்களை பார்ப்பதும் அதிகமா உங்களோட பாசம் இல்லை. ஏன் நான் திருநெல்வேலி ஏன் பார்த்த மாதிரி சொல்றேன்னா, நீங்க வேற எங்க நடந்தாலும் வேற ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கு வேற சாயம். திருநெல்வேலியில் நடந்தால் டேரெக்டாக அதுக்கு ஒரு சாயம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ எனக்கு மெசேஜ் வரும்போது ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ பார்த்தமாக இருக்கும். ஆமாம், நிச்சயமா. ஏன்னா திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடக்குது, தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடக்குது, விருதுநகரில் ஒரு சம்பவம் நடக்குது, மதுரையில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை நான் எப்படி எடுத்துக்கிறது, அப்போ திருப்பி எப்படி அதை மூவ் ஆன் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம். ஏன்னா ஏதோ வகையில் அதுக்கு நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணம் இப்படி இருக்கும். வெறுமனே பேப்பர் நியூஸாக இல்லை ஒரு செய்தி எங்கே கடந்து போக முடியாது. நான் கடந்து போக விரும்பலை. அப்படி ஒருத்தர் இருக்கிறதே ஒரு பிரச்சனை. நீ வந்து சினிமாக்காரன்டா, நீ கடந்து போன்னு சொல்கிறது அயோக்கியத்தனமாக நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பொறுப்புக்கு ஒரு சமூகம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ தொடர்ந்து நடந்த நம்ம தேர்தல் மாணவர்களுக்கு எதிரான கொடுமைகள்லாம் மாரி செல்வராஜ் உடனே அதுக்கு பதிலடியாக உடனே இல்லை பதிவு நான் போட்டேன், ட்விட்டர்லாம் போட்டேன். இல்லை எனக்கு புரியல, எல்லாத்தையுமே மாரி செல்வராஜே பண்ணணும். இல்லை புரியல, இப்போ புரியல. அப்போ நான் கேட்கட்டும், திருப்பி கேட்ட தாங்குவாங்களா? இல்லை நீங்கள் பண்ணி நான் எனக்கு பார்க்கறதுக்கு நேரம் சரியா போகுது. நான் மாரி செல்வராஜ் உருவானதுக்கான காரணமே எனக்காக யாரும் பேசலை அப்படிங்கிறதுக்காக தான். புரியுது உங்களுக்கு? திருப்பி எல்லா சுமையும் எங்க மேலேயே ஏத்தாதீங்க. திருப்பி இத்தனை பேர் இதுல விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் ட்விட் போட்டேன், இவ்வளோ பேர் பேசின உலகமே கதறின ஒரு விஷயத்துக்காக மாரி செல்வராஜ் பேசுறேன்னு அண்டர் பண்ண நீங்க மாரி செல்வராஜுக்காக நடந்த அநீதியா மாரி செல்வராஜ் சொல்லும் போது அதை ஏன் சொல்றேன்னு கேட்குறீங்க. அதை ஞாபகப்படுத்ததான் சொல்றீங்க. அதைத்தான் சொல்றேன்ல, அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதாவது மறுபடியும் இந்த மாதிரி படைப்பாளிகள் கஷ்டப்பட்டு அவங்க எடுக்கும்போது அவங்க மேலே பயங்கரமாக நீங்கள் சுமையை ஏற்றுறீங்க. நாங்களே 1000 சுமையோடு அந்த படங்களை பண்ணுறோம். எங்கள் ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி, சென்சாரை கன்வின்ஸ் பண்ணி, நடிகர்களை கன்வின்ஸ் பண்ணி அது ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டாக மாற்றி இவ்வளோ திருப்பி எங்கிட்ட வந்து ஒரு படம் இதை செஞ்சீங்களா? நீங்கள் அதை செஞ்சீங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.